ஒரு சின்ன பறவை மரக்கிளையில உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப தூரத்துல ஒரு அழகான அருவி. அந்த அருவியை சுத்தி நிறைய மரங்கள். பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு. எப்படியாவது அந்த இடத்துக்கு போகணும்னு பறவைக்கு ஆசை. கீழே இருந்த மயில் கிட்ட பறவை சொல்லுச்சு, அங்க தூரத்துல பாரு, ஒரு அழகான அருவி இருக்கு, நான் அந்த இடத்துக்கு போகணும், உனக்கு வழி தெரியுமான்னு கேட்டுச்சு. மயில் சொல்லுச்சு, ஓ தெரியுமே, நான் உனக்கு வழி சொல்றேன், ஆனா நான் வழி சொன்னா நீ எனக்கு ஏதாவது தரணும்னு சொல்லி மயில் பறவையுடைய ஒரு இறக கேட்டுச்சு. பறவையும் வழி தெரிஞ்சுக்க போற ஆசையில ஒரு இறக பிடுங்கி மயில் கிட்ட கொடுத்துச்சு. மலர் தோட்டம் வழியா போனா அருவிக்கு போயிடலான்னு மயில் சொல்லுச்சு. பறவை மலர் தோட்டத்துக்கு போச்சு. ஆனா அங்க அருவி இல்ல. அப்போ அங்க இருந்து கிளி கிட்ட பறவை சொல்லுச்சு, அருவியை தேடி நான் இங்க வந்தேன், ஆனா இங்க இல்ல, உனக்கு வழி தெரியுமான்னு கேட்டுச்சு. கிளி சொல்லுச்சு, அட அந்த அருவியா, நான் உனக்கு வழி சொல்றேன், ஆனா நான் வழி சொன்னா நீ எனக்கு உன்னுடைய ஒரு இறக தரணும்னு சொல்லிச்சு. பறவை ஒரு இறக பிடுங்கி கிளி கிட்ட கொடுத்துச்சு. காட்டு வழியா போனா அருவிக்கு போயிடலான்னு கிளி சொல்லுச்சு. பறவை காட்டு வழியா போச்சு. ஆனா அங்க அருவி இல்ல. அப்போ அங்க இருந்த கழுகு கிட்ட பறவை சொல்லுச்சு, 2 பேர் எனக்கு அருவிக்கு போக வழி சொன்னாங்க, ஆனா அங்க அருவி இல்ல, உனக்காவது வழி தெரியுமான்னு கேட்டுச்சு. கழுகு சொல்லுச்சு, நான் எவ்வளவு உயரத்துல பறக்கிறேன், எனக்கு தெரியாத வழியா, நீ முதலே என்கிட்ட வந்திருந்தா உனக்கு வழி கிடைச்சிருக்கும். சரி, நான் உனக்கு வழி சொல்றேன், ஆனா நீ எனக்கு உன்னுடைய ஒரு இறக தரணும்னு சொல்லிச்சு. பறவை ஒரு இறக பிடுங்கி கழுகு கிட்ட கொடுத்துச்சு. மழைப்பாதை வழியா போனா அருவிக்கு போயிடலான்னு கழுகு சொல்லிச்சு. பறவை மழைப்பாதை வழியா போச்சு. ஆனா அங்க அருவி இல்ல. அதுக்கப்புறமா பறவை புறா, சிங்கம், கரடி, மான், முயல் அப்படின்னு பாக்குற எல்லார்கிட்டயும் வழி கேட்டுச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழி சொன்னாங்க. ஆனா வழி சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் பறவை கிட்ட இருந்து ஒவ்வொரு இறக வாங்கிக்கிட்டாங்க. பறவையும் எல்லார் சொன்ன வழியிலயும் போய் பார்த்துச்சு. ஆனா எங்கேயுமே அருவி இல்ல. கடைசியில ரொம்ப சோகமான அந்த பறவை ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துச்சு. திடீர்னு அதோடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தா ஆச்சரியம், இன்னும் கொஞ்சம் பறந்து போற தூரத்துலதான் அந்த அருவி இருந்துச்சு. ஆனா பறவையால அந்த அருவிக்கு போக முடியல. பறவை தான் அதோடைய சிறகுகளையே தொலைச்சிடுச்சே.